Now you're watching New Identity. எனக்கு அன்பான சகர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12 இறைவசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் இந்த தினவசனம் மூலியமாக என்னதான் நாம் தன்னம்பிக்கையோடு இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நம்மிடம் இருக்கும் சில பலவீனங்களை நம்மால் முழுமையாக மேற்கொள்ள முடியும். ஆனால் சில பலவீனங்கள் அவ்வப்போது தலை தூக்கும். அதை எதிர்த்து போராடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கலாம். அப்போஸ்தலன் பேதுருவுடைய உதாரணத்தை யோசித்து பார்ப்போம். மனிதர்களை பார்த்து பயந்ததால் இயேசுவை யார் என்று தெரியாதென்று 3 தடவை மறுதளித்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது எப்பேற்பட்ட ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஒரு ரபியாக, ஒரு போதகராக கூட இருந்து நம்மளை வழிநடத்தினவரை யார் என்று தெரியவில்லை என்று சொல்லும்போது, ஒருவேளை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவே தெரியும், 3 தடவை என்னை மறுதளிப்பாய் என்று முன்கூட்டியே பேதுருவிடத்தில் சொன்னார். பிறகு அவர் தன்னுடைய பயத்தை மேற்கொண்டது போல தெரிகிறது. நியாய சங்கத்துக்கு முன்பு அவர் தைரியமாக சாட்சி கொடுத்தார். ஆனால் கொஞ்ச வருஷங்களுக்கு பிறகு விருத்த சேதனம் செய்யப்படுபவர்களுக்கு பயந்து வேறு தேசத்தை சேர்ந்து கிறிஸ்தவர்களோடு சாப்பிடுவதை அவர் நிறுத்திவிட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போது இயேசு வாழும் காலத்துக்கு முன்பதாகவே இந்த விருத்த சேதனம் என்பது நடைமுறையில் தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக சிலுவையிலே பலியான பிறகு அந்த விருத்த சேதனம் தேவையில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவருடைய பிரதான கட்டளையை மட்டும் கடைபிடித்தாலே போதும் என்று சொன்னார். பேதுருவின் பயம் திரும்பவும் எட்டி பார்க்க ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை அவருக்குள் இருந்த இந்த பலவீனம் முழுமையாக போகாமல் இருந்திருக்கலாம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. விழித்திருங்கள் என்று இயேசு கொடுத்த ஆலோசனையை கடைபிடித்ததன் மூலம் அந்த பலவீனத்தை நம்மால் எதிர்த்து போராட முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த சோதனையை சமாளிக்க நீங்கள் மனதளவில் உறுதியாக இருக்கலாம். ஆனால் தவறு செய்ய தூண்டுகிற சூழ்நிலைகளை தவிர்த்து விடுங்கள். அதுதான் நம்மளை பாவத்துக்கு இட்டு செல்கின்றது. அந்த பலவீனத்தை எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு ஏற்கனவே எவையெல்லாம் உதவி செய்து இருக்கிறதோ அவற்றை தொடர்ந்து செய்யுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அநேகமாக எப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே நாம் சிக்கி தவிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய செயல்களை அனுதினமும் பரிசீலனை பண்ணுங்கள். நான் இன்றைய நாளிலே நாம் ஆண்டவருக்காக ஆண்டவர் விருப்பப்படி நான் செய்திருக்கிறேனா, இல்லை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை ஏதாவது செய்திருக்கிறேனா என்று ஒரு நாள் அடிப்படையில், அதாவது இன்று என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, அப்போது ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் கடைபிடிக்கும்போது நீங்கள் ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்களை நீங்கள் செய்து வருவீர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதை தான் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில். மறுபடியுமாக உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12 வசனம் இப்படியாக சொல்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த வசனம் மூலியமாக நாம் ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தை நாம் தொடர்ந்து பரிசீலனை செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளின் அடிப்படையில். அப்படி செய்தால்தான் நாம் இன்றைக்கு எந்த பாதையிலே செல்கிறோம் என்று நாம் தெளிவு பெற முடியும். இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் போய்கொண்டிருந்தால் நாம் ஆண்டவரை விட்டு விலகும் சூழ்நிலை தான் ஏற்படும். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரோடு இணைந்தும் இந்த உலக பிரமாணமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட அவரை சார்ந்தே நாம் வாழ்வதற்கு வழி செய்வதற்கு ஜெபிப்போமா?
சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் எத்தனையோ கட்டளைகள் ஆலோசனைகள் நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த ஒரு நாள் அடிப்படையில் அதை நாங்கள் கடைபிடிக்க தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டீரே ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாவத்துக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. அதற்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, உமக்கு பிடித்தமான காரியங்களை செய்ய தேவ கிருபை செய்யும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் கூட இந்த பக்குவத்தையும் மன வலிமையை நீ தந்தரும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, தொடர்ந்து போகும் பாதையிலே எச்சரிக்கையாக இருக்க தேவ கிருபை செய்யும். சோத்து கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.